ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த லேப்டாப் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஜென்ரேஷன். அதாவது 11th ஜென்ரேஷன் ஹெச்பி பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன இதுடா ஜிபி ரேம் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவாப்புல. ஆனால் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, புதுசாக வேறு இருக்குது. ஒரு புது லேப்டாப் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. 11th ஜென்ரேஷனு ஹெச்பி பிராண்டு. ஸோ அதோட கிராஃபிக்ஸு எல்லாமே இப்போ நம்ம தம்பி சொல்லுவாப்புல. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. i3யா i3 18,000 ரூபாய்க்கு தராப்புல. 11th ஜென்ரேஷனு. ஆமாம், இது என்ன 11th ஜென்ரேஷன் தானே? 13ஆ? ஏய், இதெல்லாம் 11th ஜென்ரேஷன் தானே. என்னடா நீ இவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணுறோம்? 11th ஜென்ரேஷன் தான் இங்கே பாரு. ஓகே, 11th ஜென்ரேஷன் பஸ் இது. சரியா? 8 GB ரேமு. அதே மாதிரி என்ன இதுப்பா, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. NVIDIA கிராஃபிக்கா, இன்டெல் கோர் கிராஃபிக், நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து புதுசாக இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலை, கம்மி தான். 18,000 ரூபான்றது ஹெச்பி லேப்டாப்பில் i3 11th ஜென்ரேஷன் புது தலைமுறையில் கம்மி தான் ரேட்டு. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். நம்ம சொந்தக்காரங்களே ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்து 24,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இதே i3 மாதிரி தான் இருக்குது அதுவும். ஸோ அது அப்படி பார்க்கும்போது இது வந்து நம்மக்கிட்ட வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேட்டில் வருது. எவ்வளோ, 18,000 ரூபாயா? 18,000 ரூபா. சரியா? வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள ஒரு லேப்டாப் இருக்குது. என்ன லேப்டாப்னா டெல் லேப்டாப்பு. டெல் லேப்டாப்பு 26,000 ரூபா சொல்லி கொடுத்தாப்புல தம்பி. அது அப்படியே தான் இருக்குது. சரியா? வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஸ்டாக் வீடியோ போட்டுறேன் இது முடிச்சோன்னே.